வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏமா, அப்ப என் பிள்ளைங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு அத்தையா அக்கா இல்லையா, தாத்தா பாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க இல்லையா, சித்தப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு பாலா இல்லையா? இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? ஏய் திரு, இப்ப எல்லாரும் இருக்கோண்டா உனக்கு. ஆனா பூஜா பண்ண தப்ப காரணம் காட்டி உன் பொண்டாட்டி சொன்னதை கேட்டு தங்கச்சின்னு கூட பார்க்காம அவளை தூக்கி எறிஞ்சிட்ட. அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னையும் அம்மா அப்பா தம்பியையும் தூக்கி எறிய மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? அவ ஏதாவது சொன்னாங்கிறதுக்காக? திரு, இத பாரு, உறவுகளுக்குள்ள குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு துரோகி விரோதி மாதிரி வெறுத்து ஒதுக்குறது எந்த விதத்துலடா நியாயம்? இப்படியே நீ எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிட்டு போனா நாளைக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு நாதி கூட இல்லாம நீ தனிமரமா நிக்க வேண்டிய நிலைமை வரும்டா. இன்னைக்கு வரைக்கும் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். இத பாரு, எனக்கு தம்பிங்க தங்கச்சி வேணும். அதுதான் உன்னோட விருப்பமா இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனா நீ இப்ப இப்படி மாறிட்டியடா. அதை தாண்டா என்னால ஏத்துக்க முடியல. நீ இப்ப கூட மனசு மாறி தாலி பிடிச்சு கோக்கறதுக்கு எங்க கூட வர மாட்டியான்னு மனசு கிடந்து அடிச்சுக்குதுடா. ஆனா நீ யாரோ 3வது மனுஷங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன் பொண்டாட்டி கூட கிளம்பிட்ட. அங்க உன் தம்பியும் தங்கச்சியும் நீ வருவன்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்காங்கடா. திரு, இத பாரு, எங்களுக்கு நீயும் வேணும் அவங்களும் வேணும். பூஜா ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது, அவங்கள பார்க்க கூடாதுன்னு நீ தாண்டா பிடிவாதமா இருக்க. அதையும் மீறி போனா இந்த வீட்ல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லாம சொல்ற. ஏண்டா, ஒருவேளை நீ இப்பவும் மனசு மாறி எங்க கூட வந்தேன்னா போன கையோட அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு திரும்பவும் இங்கே வந்துடலாம். இல்லன்னா நாங்க ஒட்டுமொத்தமா உன்னை விட்டு போயிடுவோண்டா, அவ்வளவுதான். திரு, ஒரு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு புள்ள எதுக்குன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கடா. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, கல்யாணம் பண்றது, நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்குமே உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம ஒரு வெறுமையான வாழ்க்கை தாண்டா எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம குடும்பத்துக்கு அப்படி ஒரு கொடுமையை கடவுள் கொடுக்கலடா. அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு இத்தனை பேர் சேர்ந்து வாழ்ற ஒரு வளமான வாழ்க்கை தாண்டா நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த வரத்தை உன் கோவத்தால சாபமா மாத்திடாதடா. அந்த சாபத்தை உன் வருங்கால சந்ததிக்கு கொடுத்துடாதடா. உனக்கு இன்னைக்கு வேணா இதெல்லாம் புரியாம இருக்கலாம். அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உன் குழந்தைக்கும் நல்லது கெட்டதெல்லாம் வரும். அப்படி அவங்க யாருமே வராம இருந்துட்டாங்கன்னா அந்த வேதனையோட வலி என்னங்கிறது உனக்கு புரியும், தெரியும். அதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தாண்டா நாங்க நினைக்கிறோம். இத பாரு, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. நீ யோசிச்சு பாரு. இப்ப கூட உன் தங்கச்சிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல நீ வந்து கலந்துக்கடா. இத்தனைக்கு அப்புறமும் நீ உன் முடிவுல மாறலன்னா நீ எங்களையும் போகாதன்னு சொல்லி தடுக்காதப்பா. அண்ணே, பூஜா பாவண்ண. அவ செஞ்ச தப்புக்கு நம்ம கொடுத்த தண்டனையே போதும்ண்ண. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சுட்டு நீ போன. நீ வருவன்னு அவ காத்துக்கிட்டு இருப்பாண்ண. நீ இல்லைன்னா அவ ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. அக்கா, தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பான்னு உங்க யாரையும் விட்டு கொடுக்காம உங்களுக்காகவே வாழ்ந்தேன். ஆனா நீங்க என்ன விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. எனக்கே பந்தம் பாசம்னா என்னன்னு ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து எனக்கு பாடம் எடுக்கிறீங்க. நாங்க இவ்வளவு சொல்லியும் உனக்கு புரியல. கோபம் வந்து
உன் கண்ணை மறைக்குதுப்பா.